அமெரிக்க சிறுவன் ஒருவனுக்கு பயங்கர பண கஷ்டமா. அவனுக்கு $50 தேவைப்பட்டுச்சான். கடவுள்கிட்ட வெகு நாட்களாக வேண்டி பார்த்தானா, ஒன்றும் வேலைக்கு ஆகலையாம். கடைசியாக பணம் வேணும்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதினானா. அட்ரஸ் போட வேண்டிய இடத்துல கடவுள் அமெரிக்கா அப்படின்னு எழுதி தபாலில் போட்டுட்டானா. பட்டுவாடா பண்ண வேண்டிய தபால் அதிகாரி இந்த கடிதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். இந்த கடிதத்தை ஒரு விளையாட்டா வெள்ளை மாளிகைக்கு அனுப்பி வச்சாராம். அதிபருக்கு ஒரே ஆச்சரியமா. சரி, இந்த பையனுக்கு உதவலாம் அப்படின்னு நினச்சாராம். ஆனால் ஒரு சின்ன பையனுக்கு $50 ரொம்ப அதிகம். அதனால் $20 மட்டும் அனுப்புவோம் அப்படின்னு அனுப்புனாராம். பணம் கிடைச்சதும் பையனுக்கு குஷி தாங்கலையாம். நன்றி தெரிவித்து கடவுளுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதினானா. அந்த கடிதத்தில், ரொம்ப நன்றி கடவுளே, நான் கேட்ட மாதிரியே பணம் அனுப்பி வச்சிட்டீங்க. ஆனாலும் நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஆஃபீஸ் மூலமாக பணம் அனுப்புனதை நான் கவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு இனிமேல் அப்படி அனுப்பாதீங்க. நீங்கள் அனுப்பின காசில் பாதியாக அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு எழுதியிருந்தானா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. தவளையை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் தாவுன்னு சொன்னால் தாவர மாதிரி அந்த தவளையை பழக்கப்படுத்தியிருந்தானா. ஆராய்ச்சியில் ஒரு காலை வெட்டிட்டு தாவுன்னு சொன்னானா, தாவுச்சான். 2வது காலையை வெட்டிட்டு இப்போ தாவுன்னு சொன்னானா, அப்போவும் தாவுச்சான். 3வது காலை வெட்டிட்டு தாவுன்னு சொன்னானா. ரொம்ப வலியோட கஷ்டப்பட்டு அந்த தவளை தாவுச்சான். அப்புறம் 4வது காலையும் வெட்டிட்டு இப்போ தாவுன்னு சொன்னானா. அந்த தவளையால் நகரவே முடியலையாம். பரிதாபமாக படுத்திருந்துச்சான். அவனோட ஆராய்ச்சி முடிவில் இப்படி எழுதினானா, 4 கால்களையும் வெட்டிய பிறகு தவளைக்கு காது கேட்காது. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இப்படி தான் நம்ம லைஃப்லேயும் சில பேரோட புரிதல்கள் இருக்குது. மற்றவங்களுடைய வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் கரெக்டுன்னு இருப்பாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அந்த ஆராய்ச்சியாளர் மாதிரி இருக்கக்கூடாது.